ஒரே நாள். அதுல 10-20% தான் வரும் கடைசியில. ஏன்னா பாக்கி எல்லாம் ஒப்பந்தமாவே இருக்கும். ஆனா அதுவே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். அதாவது அந்த காலத்து சூழ்நிலைப்படி 2011-12 சூழ்நிலைப்படி வேறு எந்த மாநில முதல்வரும் இன்க்ளூடிங் நரேந்திர மோடி தான் சொல்றேன். நரேந்திர மோடி குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது கூட அவரால் அவ்வளவு மொபிலைஸ் பண்ண முடியல. ஜெயலலிதா மொபிலைஸ் பண்ணாங்க. அதுதான் சார் திறமை உங்களுக்கு. நீங்கெல்லாம் ஊர் ஊரா அலையறதுக்கு அவசியம் இல்லை. அப்படியே நீங்க ஏதாவது ஒரு வெளியூருக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அங்கிருந்து ஒரு 10,000-20,000 கோடி ரூபாய் கொண்டு வரணும். நீங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? நான் சொல்றேன் சார், பட்டியல் இருக்கு சார் என்கிட்ட. மார்ச் 22, 2022 அவர் போறாரு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். 6,100 கோடி ரூபாய் ஒப்பந்தம் பண்ணிட்டு வராரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 6,100 கோடி ரூபாய் எவ்வளவு இங்க வந்திருக்குங்கிறது தெரியாது. லுலு மால் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? லுலு மால் அது கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க. ப்ராபப்ளி ஆரம்பிச்சிருப்பாங்க. லுலு மால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எனக்கு. நான் கேரளா தான். கேரளால எல்லா இடத்துலயுமே லுலு மால் இருக்கு. ஒரு மால் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே, அதுல எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 500-600 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான்.